ஒரு டைரக்டருடைய பையன் ஹீரோவாக அறிமுகமாகறாருன்னா அவர் படம் அறிமுகம் பார்க்கும்போதே கேரவன் கிடச்சிரும். அறிமுகம் பார்க்கதே 2 பேர் கூடையை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக உள்ள நுழைஞ்சு ஃபோட்டோவை கொடுத்து விஜய் சேதுபதி சார் மாதிரியான ஆட்கள் 50 படம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு டிஃபன் கேரியரே வரும். ஆமாம், இது 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஸோ இது 2யுமே நம்ம பார்த்தது தான். அது ஃபஸ்ட்டு படத்தில் பெரிய ராஜ மரியாதை. அடுத்தடுத்த படங்களில் போகும்போது நம்மளும் லைன்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய படத்தையும் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன், நீ எதுக்கு வரிசையில் நீ சோறு வாங்கி சாப்பிட்றேன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது போர் அடிச்சிருச்சு. அது இதில் வந்து நமக்கு மரியாதை கிடைக்கலைங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போக முடியாதுல்ல. இதில் ஏன் நமக்கு மரியாதை கிடைக்கணும்? முதல்ல நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டா மரியாதை தானே கிடைக்க போகுது. கரெக்டு. நம்ம ப்ரூவ் பண்ணாமல் இப்போ நம்ம பணம் போட்டிருக்கோமா? அந்த இல்லை. இல்லை நம்ம அண்ணன் டைரக்டராக இருக்காரா? இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம அப்பா ப்ரொடியூசர் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா வந்து நம்ம விரும்பிட்டோம். அப்போ நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் விஜய் சேதுபதி சார் மாதிரியான ரோல் மாடல். பேர் சொல்ல விரும்பாத சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஃப்ரேமில் தெரிஞ்சிட போகிறோமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி நின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ படம் பார்க்கும்போது அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த படங்களை சிலதை திரும்பி தேடி பார்ப்போம்ல. அப்போ ஃப்ரேமில் நம்ம மூஞ்சி தெரியணும்னு தானே எல்லோரும் நினைப்பாங்க. அவர் சார் வந்து தெரிஞ்சிட போகுதுங்கிறது மாதிரி நிற்பார். ஏன்னா அவர் என் கெப்பாசிட்டி இது இல்லைடா, சரி பரவாயில்ல நடத்துகிறீங்க, நானும் ஒரு நாள் வருவேன்டான்னு சொல்லிட்டு அவர் முகத்தில் அது அப்படியே தெரியும், மறைஞ்சு நிற்பார். அது அவரை மாதிரி ஆள்களை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிற வேண்டியது. ஓகே. இந்த அவமானங்கள் எல்லாமே அனுபவங்கள் தான். எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய ஒரு அனுபவம் கிடச்சி ஒரு பெருசாக நம்ம நடித்து தள்ளிடுவோம்லாம் சொல்லவே முடியாது. ஒரு 10 கேமரா 10 இடத்துல திட்டு வாங்கி 2 இடத்துல யா தேவையில்லாமல் இவனை வேற கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கிறது மாதிரி இருந்து, எந்த கவுண்டர் போட்டால் ஜனங்க சிரிக்கிறாங்க, எந்த ஆங்கிளில் நம்ம ஓரளவுக்கு சுமாராக தெரிகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் 10-15 படங்கள் பண்ணாதான் தெரியும். ஓகே. அது எல்லாமே அனுபவங்கள் தான்.